எல்லாருக்கும் வணக்கம். ராஜகுமார் அப்படி தான் கொஞ்சம் உணர்ச்சிவசப்பட்டு தான் பேசுவார். ஏன்னா அவருக்கான அந்த சூழல் அப்படி. அவர் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு படத்தை எடுத்துட்டு அந்த படத்துக்கு ஆட்கள் வரல, கூட்டம் இல்லை, படத்தை தூக்கிட்டாங்க. முதல் நாளே நிறைய இடத்துல தூக்கிட்டாங்க. 2வது நாள் சில இடங்கள் மட்டும் ஓடுது, அதுவும் இன்றைக்கி எடுத்துருவாங்கன்ற காலகட்டத்தில் எனக்கு திடீர்னு அந்த படத்தை பற்றின செய்தி ரோகிணி மேடம் சொல்கிறாங்க, சார் இப்படி ஒரு படம் பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீங்கள் அவசியம் பார்க்கணும் அப்படின்னு. அவங்க இவ்வளோ சொல்ல மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி, சரி போட சொல்லுங்கள் பார்ப்போம்னு கேஷுவலாக போய் இந்த தேவி ஸ்ரீதேவி தேட்டரில் பார்க்குற அந்த படத்தை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ஒன்றுமே புரியல. இப்படி ஒரு பையன் ஒரு கேமராவை தூக்கிக்கிட்டு ஒரு கிராமத்துக்குள்ளே போய் இருக்கிற சின்ன பிள்ளை, ஆயா, பாட்டி, சித்தப்பா, பெரியப்பா எல்லாம் நடிக்க வச்சு, ஆனால் சொல்லியிருக்கிற கருத்து வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான கருத்து. நம்ம மடமையை கொளுத்தக்கூடிய, நம்மளோட உணர்ச்சிகளை பயன்படுத்திக்கிட்டு வியாபாரம் பண்ணுறவங்களோட பொய்யை தோல்விச்சு காட்டுற ஒரு படம். ஆனால் அது ரொம்ப நேர்த்தியாக ஒருத்தர் எடுத்துருந்தன்றப்போ, சும்மாவே நம்ம ஒரு நல்ல படம் பார்த்தோம்னா தூங்க மாட்டோம். உடனே பதிவு போடுறது என்ன, அதை பற்றி பேசுகிறது என்ன, அதை கிடைக்கிற மேடையிலலாம் பேசுகிறது என்னன்னு சொல்லும் பொழுது, இது எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு படமாக என்னுடைய தாட்ஸாக இருந்தது. என்னுடைய கிராமத்து மக்களை நான் அதுக்குள்ளே பார்த்தேன். என்னோட கிராமமும் என்னோட மக்களும் உள்ளுக்குள்ளே இருக்கும்போது என்னால் அதை விட்டு விடுபட்டு வெளியே போக முடியாமல், சரி அந்த படத்தை என்ன பண்ணலாம் அப்படின்றப்ப, நல்லா இருக்கு இது ஏன் ஓடலைன்னு கூப்பிட்டு பேசும்போது அவர் இப்படி சொல்லும்போது, அதை அந்த அந்த நேரத்தில் என்னை யாரும் நிறைய பேர் தூக்கி சுமந்துருக்காங்கல்ல, அப்போ நான் எனக்கு கிடைக்கிற வாய்ப்பப்போ நான் ஒருத்தனை தூக்கி சுமக்கணும்ல, அதான தர்மம். அந்த இடத்துல நான் சங்கர் ராஜ்குமார் தூக்கிக்கிட்டேன் தோள் மேலே. அப்புறம் எல்லா இயக்குநர்களையும் கூப்பிட்டு அந்த படத்தை பாருங்கன்னு சொன்னோன்னே, இப்போ சங்கர் ராஜ்குமார் கூப்பிடும்போது யாருன்னு தெரியல, வர முடியல அப்படின்றப்போ, இப்போ நான் கூப்பிட்டோன்னா அதுக்கு ஒரு அடையாளம் கிடைக்குது. எல்லா இயக்குநர்களும் வர்றாங்க. கிட்டத்தட்ட 52 பேர் இன்றைக்கி படம் பார்க்குறாங்க இயக்குநர்கள். அன்றைக்கி லோகேஷ் கனகராஜ் படம் பார்த்தது மாதிரி அன்றைக்கி போனேன் லோகேஷோட டிசி பார்க்கறதுக்கு. எல்லா இயக்குநரும் இங்கே இருந்தாங்க. எனக்கு இதே மாதிரி ஒரு காட்சி ஏற்கனவே அரங்கேறி இருக்கேன் வெங்காயத்தில், அப்படி தான் தோணுச்சு. அத்தனை இயக்குனர் இருந்தாங்க. அப்போ அந்த வெற்றி இருக்கும்போது நம்ம கூப்பிட்டா எல்லாமே நடக்கும். அதை அன்றைக்கி நான் பார்த்தேன். அதை இப்போவும் அது நடந்துச்சு, அன்றைக்கி அது நடந்துச்சு. அப்போ எல்லா டைரக்டரும் பார்த்துட்டு எல்லோரும் வெயிட் பண்ணி இந்த படத்துக்கு, ஒரு படம் பார்த்தா சில டைரக்டர்லாம் சொல்லாமல் கொள்ளாமல் பின்வழியாக ஓடி போயிடுவோம் படம் நல்லா இல்லைன்னா. ஆனால் அத்தனை பேரும் நின்று அந்த திரைப்படத்தை வேல்யூ பண்ணி நின்று பேசினாங்க. அந்த 52 டைரக்டர்ஸ் பார்த்ததும் அதை பூரா கட் பண்ணி ஒவ்வொரு டைரக்டரோட கருத்துக்களையும் வீடியோவாக மாற்றி அவரோட படத்தை இடையில் இணைச்சி அதை கொண்டு போய் சன் டிவியில் போட்டு காட்டினேன். சார் இப்படி இவ்வளோ டைரக்டர் சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப நல்ல படமாக தான் சார் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, முதல்ல 5 ரூபாய்க்கு வாங்காத அந்த படத்தை 52 லட்ச ரூபாய்க்கு விற்றோம். அந்த ஒரு முயற்சியில் அந்த 52 லட்சத்தை வச்சு 30 ரூபாய் வியாபாரம் பண்ணுறதுக்கு வச்சுக்கிட்டு இருந்தால், அந்த 20 ரூபாய் நீ வச்சுக்க, 30 ரூபாயை வச்சு விளம்பரம் பண்ணணும்னு சொல்லிட்டு மறுபடிக்கும் தியேட்டர் பிடிச்சி மறுபடிக்கும் அந்த படத்தை திரையரங்கத்தில் சேரன் வழங்கும் பெருமையுடன் வழங்குன்னு போட்டு வெங்காயம் அப்படின்னு போட்ட உடனே தியேட்டருக்காரங்க அப்புறம் தியேட்டர் கொடுத்தாங்க. மறுபடியும் அது 1 வாரமோ 10 நாளோ ஓடிச்சுல்ல, 10 நாள் ஓடிச்சு அந்த படம். ஆனால் ஒரு நல்ல கலெக்ஷனை பார்த்தோம். அது கொஞ்சம் அவருக்கு அவருடைய சுமையை கொஞ்சம் இறக்கி வைக்க அது உதவுச்சு. இது சங்கர் ராஜகுமார் இல்லை, அந்த திரைப்படம் தான் அதுக்கு காரணம். சங்கர் ராஜகுமார் எனக்கு முன்ன பின்ன தெரியாது யாருன்னு. என்னை அந்த உந்துதலுக்கு தள்ளுனது அந்த திரைப்படம். அது மாதிரி நிறையா திரைப்படங்கள் நம்ம பார்த்துருக்கோம். நமக்கு அந்த கடமை அது. நம்ம உண்மையான சினிமாவை நேசிக்கிறவர்களாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம அதை செஞ்சே தீரணும். அதை விட்டு வெளியே போக முடியாது. அவ்வளோதான் எனக்கும் சங்கர் ராஜகுமாரோட பந்தம். ஆனால் அவர் அந்த உதவியை இன்னைக்கு வரைக்கும் மறக்காமல் பெருசாக எடுத்துக்கிட்டு அதை பற்றி பேசும்போது ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லும் பொழுது இப்போ தான் எனக்கு தோணுச்சு, சேரன்ற பேருக்கு அடிக்காதீங்க பாவம், அவர் தான் எனக்கு உதவி பண்ணான்றப்போ அவர் என் மேலே வச்சுருக்க கருணை அது நல்லது, சந்தோஷம். ஆனால் அவர் அப்படி தான், இவரோட படங்கள்லாம் வந்து இவர் சம்பாதிக்கிறதுக்கு சினிமாவுக்கு வரல. இவர் மண்டைக்குள்ளே நிறைய அரிப்பு, நிறைய உள்ளுக்குள்ளே யோசிச்சு சினிமாக்கள்லாம் நிறையா பார்க்குறாரு. அப்போ சாதாரண சாமானியனும் ஒரு சினிமாவை எடுத்துட முடியும், சாமானியன்கள்கிட்டையும் சினிமாவை கொண்டு போய் சேர்த்துட முடியும், சாமானியன்களையும் சினிமாவுக்குள்ளே பயன்படுத்திட முடியுன்ற ஒரு பெரிய கர்வம் அவருக்கு உண்டு. அவரோட அடுத்த படம் கூட பயாஸ்கோப் பார்த்தீங்கன்னா, அந்த வெங்காயம் எடுத்த கதையவே ஒரு படமாக எடுத்திருப்பார். வெங்காயத்துக்கு ஒரு கஷ்டப்பட்ட அந்த கதையை எடுக்க அதை திருப்பி ஒரு படமாக்குனார். அந்த படமும் எனக்கு ரொம்ப ரசித்து பார்த்தேன். இது என்ன இப்படி இவ்வளோ, இவர்கிட்ட ஒரு நல்ல நகைச்சுவை உணர்வு இருக்கும். அந்த நகைச்சுவை உணர்வு அந்த படத்துக்குள்ள இருந்துச்சு. அந்த ஆயா, பாட்டி எல்லாரும் அதை பேசுனது எல்லாமே ரொம்ப. நம்ம ஊரில் என்ன ஒரே ஒரு பிரச்சனைனா, இந்த பெரிய நடிகர்கள் கமர்ஷியல் படங்கள் இதையே பார்த்துட்டு தியேட்டரை ஃபில் பண்ணுற கூட்டங்கள் இந்த மாதிரி படங்களை நழுவ விட்டுறாங்க.
அப்புறம் எங்கேயோ ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம், சார் அந்த தோழர் அந்த படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், அந்த படம் ரொம்ப நல்ல படம் சார், நீங்கள் அதில் என்ன சார் பண்ணீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த படம் இருக்குது. ஆனால் தியேட்டரில் அதுக்கான ரெஸ்பான்ஸ் குறைவாக இருக்குது. அதுக்கு காரணம் வந்து நம்ம தான் அந்த படத்தை முன்னிறுத்தணும். நம்மன்னா நீங்கள் தான் அந்த மாதிரியான திரைப்படங்களையும் முன்னாடி மக்கள்கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டினா முதல் ஷோ, முதல் விமர்சனம், முதல் ரிவ்யூ உங்கள் மூலமாக தான் வெளியே போகுது. அப்போ அந்த மாதிரி படங்களுக்கு எப்படி இப்போ இந்த படமே சார் பார்த்தீங்கன்னா ஒன் அப்படின்றது வந்து இந்த படத்தில் இருக்க எல்லாமே ஒரே ஆள். இந்த புது முயற்சிக்காகவே நம்ம அதை பாராட்டணும். ஆனால் அந்த புது முயற்சியை சிறப்பாக செஞ்சுருக்கிற ராஜ்குமார். அந்த படத்தை பார்த்துட்டேன், ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன்ல, முதல் வருஷன். அப்போ நான் பார்த்துட்டு அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு என்னப்பா நீயே இவ்வளவையும் தூக்கி சுமந்துருக்கியே, எப்படி இது முடிஞ்சிச்சா எப்படி? அப்போவே அவர் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஆனால் அது இப்போ மறுபடியும் இன்னும் நிறைய மாற்றி ரீஷூட் பண்ண மாதிரி திருப்பி ரீஒர்க் பண்ணி சிஜியில் எல்லாம் எல்லாத்தையும் மாற்றி இப்போ இந்த ஷோ அப்போ பார்க்கும்போது இல்லை, இப்போ இருக்குதுலாம். இதில் தொங்குறது நீங்கள் தான், மேலே இருக்குது நீங்கள் தான். அந்த மாதிரி படத்தில் வந்தீங்கன்னா இப்போ நம்ம ராஜ்குமாராக தெரிவார், ஆனால் வேறு வேற ஆளாக தெரிவார். அதுக்கு எவ்வளோ மெனக்கடணும் பாருங்க. ஒரே ஆள் நடித்து, ஒரே ஆள் இயக்கம் பண்ணி, ஒரே ஆள் ஒளிப்பதிவு பண்ணி, ஒரே ஆள் லைட்டு பார்த்து, ஒரே ஆள் எடிட் பண்ணி, ஒரே ஆள் சவுண்ட் ரெக்கார்ட் பண்ணி, இது எல்லாத்துக்கும் அவ்வளோ டைம் எடுக்கும். கிட்டத்தட்ட 3 வருஷம் 4 வருஷம்ன்றது உங்களுக்கு குறைவு. இன்னும் 10 வருஷம் கூட ஆகலாம் ஒரு சில படங்கள், அப்படிலாம் நடந்திருக்கு. ஸோ இந்த உழைப்பு உங்களை அடையாளப்படுத்தும். அப்புறம் இன்னொரு படம் இவர் ஒன்று பண்ணி வச்சுருக்காரு, இன்னும் ரிலீஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். அந்த காட்டுக்குள்ளே எடுத்த படம் என்ன படத்து பேர்? நெடும்பா. அதை நாங்கள் வந்து எங்கள் சீட்டு வச்சில் வாங்கி ரிலீஸ் பண்ணுறதுக்காக வாங்கினோம். அது ஒரு அற்புதமான படம். கண்ணீர் வந்துடும் கடைசியில். அது எல்லாரும் நடிச்சிருப்பாங்க. இவங்க அப்பா ஒரு தலை சிறந்த நடிகர். அவங்க அப்பாவை தான் எனக்கு வெங்காயத்தில் ரொம்ப பிடிச்சிச்சு. அந்த கூத்து பாட்டு பாடுறவராக இருப்பார். அந்த நடு ரோட்டில் மகளுக்காக பிச்சை எடுத்து ரோட்டில் நின்று பாடுவார். அந்த வேஷம் வந்து எக்ஸ்ட்ரானரி. அதே மாதிரி அவர் ஒவ்வொரு படத்துலையும் நடிக்கிறார். இப்போ கூட யாரோ ஒரு படத்தில் நடிக்க வச்சுருந்தாங்க, தண்டகாரண்யம். அதெல்லாம் பண்ணியிருந்தார். அவர் என்னன்னா அந்த நெடும்பாவில் ஒரு குழந்தை என்ன பண்ணும், சிட்டிக்குள்ளே இருக்க குழந்தை தெரியாமல் வழி தவறி ஒரு வேனில் ஏறி ஒரு இடத்துல போய் இறங்கி ஒரு காட்டுக்குள்ளே போயிடும். அது பூரா காட்டு மனுஷங்க, அவங்களுக்கு இந்த பாஷையே தெரியாது. ஆனால் அந்த மனிதர்கள்ட்ட ஒரு குழந்தை மாட்டிக்கிறோம். அந்த குழந்தை மேலே ஒரு அன்பு வச்சுருவாங்க அந்த காட்டுவாசிகள். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துல அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் வந்தோன்னே இந்த பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு அவங்களுக்கு தெரியாது. அந்த பிள்ளையை எப்படியாவது காப்பாற்றணும்ட்டு நகரத்தையே விரும்பாத காட்டுவாசி 4 பேர் 2 பேர் அந்த குழந்தையை தூக்கிக்கிட்டு நகரத்துக்குள்ளே வருவாங்க. அது பயங்கரமாக இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிற சீனெல்லாம் அவ்வளோ கண் கலங்கிரும் மனிதர்களுக்கு. அப்படிப்பட்ட ஒரு படத்தையும் எடுத்து வச்சுருக்காரு. அதையும் இன்னும் ரிலீஸ் பண்ணலை. நான் வந்து ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி படத்தை பார்த்துட்டேன். இவர் என்னன்னா எடுத்து வச்சுக்கிட்டே இருக்காரு. இவர் காசு யாருக்கு இருக்கா அவங்களுக்கு? ஏன்னா வெங்காயத்துக்கு வாங்கின கடனை இன்னும் அடைச்சி முடிக்கல. நீ அந்த ஆள் 2 பேரை காட்ட நாங்கள் கூட 2 படம் எடுத்துருவோம். அப்படி அவ்வளோ நெடும்பா ரொம்ப நல்ல படம் சார். அந்த படத்தை பார்த்துருக்கீங்க. நான் அதுக்கப்புறம் கூட நிறைய அந்த காட்டுவாசி படம் வச்சப்போ நான் எனக்கு உடனே நெடும்பா தான் ஞாபகம் வந்துச்சு. ஆனால் அதில் இன்னும் இதை விட சிறப்பாக ராஜ்குமார் எடுத்திருப்பார்ல. எவ்வளோ பட்ஜெட்னு கேட்டால் ஆனால் அது 60 ஒரு 70 ரூபா வந்துச்சுண்ணே அப்படிம்பாரு. எது 60 ரூபாய்க்குள்ள படத்தை முடிச்சிட்டியா? என்னையா சொல்கிற? நமக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது. நமக்கெல்லாம் முடியலை. 10 ரூபா வேணும், 12 ரூபா வேணும், 8 ரூபா வேணும், கோடியில். ஆனால் இவருக்கு 60 ரூபா லட்சத்தில் போதுமானது ஒரு படம் எடுக்கிறதுக்கு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான படங்களை நம்ம தமிழ் சினிமா எடுக்க முடியும். அப்படிப்பட்ட இயக்குனர்கள், அப்படிப்பட்ட எழுத்தாளர்கள் நிறைய இருக்காங்க. ஆனால் அவங்கள தவிர்த்துட்டு நம்ம எல்லாரும் 50 கோடி 100 கோடி 200 கோடி 15 கோடி அதுக்கு மேலே தான் படம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம், எழுதுகிறோம், ரசிக்கிறோம், கைத்தட்டுறோம். அதுதான் கல்லாப்பெட்டி நிரப்புது. ஆனால் நம்மளோட அடையாளங்களாக இன்னும் நிற்பது நல்ல திரைப்படங்களாக இருக்கக்கூடிய இயக்குனர்கள், எழுத்தாளர்கள் எழுதின அந்த திரைப்படங்கள் தான் உங்களுக்கு நல்ல பேர் சொல்கிற படங்களாக இருக்கக்கூடியது. அந்த பேர் சொல்கிற படங்களோட வரிசையில் தான் தம்பி ராஜ்குமாரோட படங்கள் கண்டிப்பாக இருக்குது. இன்னைக்கு அவர் சரியாக அங்கீகரிக்கப்படவில்லை என்றாலும் ஒரு 10-15 வருஷம் கழித்து அவருடைய புகழை இந்த சினிமா கொண்டாடும், கண்டிப்பாக கொண்டாடும். அவருக்கான உரிய அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இப்படி ஒரு முயற்சியை சினிமாவுக்காக திரும்ப 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 ஒருத்தர் எடுத்துக்கிட்டே இருந்தானா அவனை ஒரு நாள் சினிமா கொண்டாடியே தீரும். அது வேறு வழியே இல்லை. நம்ம அப்படி நிறைய பேரை பார்த்துருக்கோம். நிறைய பேருக்கு அந்த லைஃப் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி அவருக்கும் கிடைக்கணும், அவர் ஜெயிக்கணும். அப்போ கூட நான் சொன்னேன் அவர்கிட்ட, வெங்காயம் முடிஞ்சோடனே கொஞ்சம் நல்ல கதையெல்லாம் எழுதுறாரு, நமக்கு ஏற்ற கதை மாதிரி இருக்கு, இந்த படத்தில் நம்ம ஒரு வேஷம் மறந்துருக்கலாமே அப்படின்னு நான் அவரை கூப்பிட்டு, நல்ல கதை எழுதலை, அது ஏன் போய் சேர மாட்டேங்குதுன்னா நடிகர்கள் இல்லை, நாங்கள் கூட எல்லாருக்கும் தெரிஞ்ச நடிகர் தான், எனக்கு தெரியும் எல்லாத்துக்கும், நீ நல்ல கதை எனக்கு சொன்னீன்னா நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ணணும். மாட்டானே தம்பி,
அங்கே மட்டும் வரவே மாட்டான், அந்த பக்கமே திரும்ப மாட்டான். ஏன்னா அவன் படத்தை கெடுக்கிறதுக்கு அவன் தயாராக இல்லை. ஆனால் அந்த 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 இடத்துல ஒருத்தன் சரிஞ்சிட்டான்னா, இல்லை அந்த ஆசைகளுக்கு இடம் கொடுத்துட்டான்னா, அவங்ககிட்ட இருக்க உண்மை காணாமல் போயிடும். அதை நான் புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நான் கட்டாயப்படுத்துறதை விட்டுட்டேன். ஏன்னா அந்த உண்மை இப்போ அவர் நிறைய இடங்கள்ல நானும் ராஜகுமாரும் சந்திச்சுக்கிட்டே இருப்போம், போவோம் ஒவ்வொரு விஷயமா. இப்போ நான் கடைசி எடுத்த ராமதாஸ் ஐயாவோட படத்துக்கு கூட எனக்கு முன்னாடி இந்த கதையை எழுத உட்கார்ந்த ஆள் அவர் தான். அவர் தான் ஐயாவோட படத்தை கதையை எழுதி எடுத்து பண்ண வேண்டியது. அது ஒரு சில காரணங்களால் அவங்க அதுக்கு ஒரு வேல்யூ வேணும், அதை இப்படி எடுக்கணும் அப்படி எடுக்கணும், தயாரிப்பாளர்லாம் சேர்ந்து என்னையை பேசும்போது என்கிட்ட ராஜகுமாரை இன்ட்ரடியூஸ் பண்ணி இவர் கதை எழுதி வச்சு, ராஜகுமார் தெரியுமே தம்பி தானே, அப்போ அவர் நிறைய குறிப்பெழுதி வச்சுருக்காரு, நீங்கள் எடுத்துக்கின்றப்ப எனக்கு நெருடுது. அவன் எடுக்க போகிற படத்தை, அவன் எடுக்கணும்னு நினச்சி எழுதின படத்தை நான் ஏன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ராமதாஸ் ஐயாட்டே சொல்கிறேன், தம்பி எடுக்கட்டும், நான் வேணால் சப்போர்ட் பண்ணுறேன் கூட. ஏன்னா அவன் ஒரு கனவு இருந்திருக்கும், அவனுக்கு ஒரு அடையாளம் வேணும், அவன் ஒரு அழகாக அந்த கதையை தொகுத்துருப்பான், அப்போ அதை போய் நான் எடுக்கணும்னா தட்டி பறிச்சது மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்கிறேன். அவங்க அப்புறம் பேசிட்டு இல்லை இந்த கதை இன்னும் சிறப்பாக வரணும், இப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்லும்போது நான் அவனை கூப்பிட்டு சொன்னேன், தம்பி என்னால் மறுக்க முடியல, வேறு வழி இல்லை, கேட்குறாங்க, ஒரு பெரியவர் கேட்கும்போது நான் அதை வேணாம்னு தூக்கி போட்டு வர்ற அளவுக்கு எனக்கு அந்த அவரோட அன்பை நான் உதாசீனப்படுத்த முடியாது, வேறு வழி இல்லாமல் நான் ஒத்துக்கிறேன் தம்பின்னு சொல்லிட்டு தெரியுது. அது கூட அவனுக்கு வருத்தம் என் மேலே, ஆனால் உங்கள் மேலே எனக்கு நீங்கள் சொல்லியிருக்கலாம்னு நினைனேன், பட் நான் என்ன பண்ண முடியும், உனக்கு நல்லது செஞ்சால் அதே சேரம் தான், உனக்கு கெடுதல் செஞ்சால் கூட இருக்கட்டுமே, நீ வச்சுக்க அப்படி. ஏன்னா அப்படி இடத்துல ஒண்டி நம்மளை தள்ளும். ஆனால் வேறு வழி இல்லை. இப்போ பாருங்கள், அந்த படம் உனக்கும் இல்லை எனக்கும் இல்லை யாருக்கும் இல்லை போச்சு, கடைசியில் எடுக்கப்படவே இல்லை. அது அப்படியே ஒருத்தரோட உழைப்பு, இவரோட உழைப்பு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் இருந்திருக்கும், அந்த உழைப்பு மாறிச்சு. என்னோட உழைப்பு கிட்டத்தட்ட 1.5 வருஷம் இருக்கும். கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 15 பேர் அதுக்காக டீம் எல்லாம் போய் இடம் பார்த்து லொக்கேஷன் பார்த்து எங்கெங்கேயோ அலைஞ்சு காடு மேடெல்லாம் அந்த ஊரை கண்டுபிடி. ஏன்னா அவர் 1987 வரலாறு, 87லேருந்து நடந்த விஷயத்தை பூரா பதிவு பண்ணி இப்போ போனால் எல்லா இடத்துலையும் 2026 87ஓட ஊரை வில்லேஜ் எங்கே தேடுறது. ஆனால் தமிழ்நாடு பூரா முழுக்க நாங்கள் அலைஞ்சு அந்த மாதிரி வில்லேஜையும் அந்த மாதிரி ரோடுகளையும் அந்த மாதிரி கண்டுபிடிச்சு ஆட்களை பூரா கண்டுபிடிச்சா, அப்போ உள்ள ஆட்களோட தோற்றமே வேறு, இப்போ நீங்கள் ஆளே இல்லை, முகமே இல்லை, மாறி இருக்குது. அதை நாங்கள் பூரா ரெஃபரன்ஸை வச்சு அவ்வளோ 1.5 வருஷம் நாங்கள் அதுக்கான தீசிஸ் பண்ணி 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 அவ்வளோயும் திரட்டி வச்சதுக்கப்புறம் அந்த படம் நடக்கலை அப்படின்னா அது எவ்வளோ பெரிய வழி பாருங்கள். அவங்க சொல்லலாம், நான் அவங்களுக்கு அந்த வேலை பார்த்த வரைக்கும் சம்பளம் கொடுத்துட்டேன்னு. சம்பளம் அல்ல எங்களோட தாட், நாங்கள் நினச்சது, நாங்கள் கற்பனை பண்ணது, எங்களோட மண்டைக்குள்ளே ஊர்ன அந்த கதை வெளியில் வந்துச்சுன்னா எனக்கு சம்பளமே கிடைக்காது, நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா நான் அப்படிப்பட்ட ஒரு பைத்தியக்காரத்தனமான இயக்குனர், எனக்கு நான் எடுத்த படம் வெளியே வரணும், ஆனால் அது வரல, அது நின்றுச்சு. என்ன காரணம் கேட்டால் அப்பா அம்மையை சண்டை போட்டாங்க, படம் நின்று போச்சு. இப்போ அப்பா அம்மையை சேர்ந்துட்டாங்க, படம் இருக்கிற ஆள் இல்லை, என்ன பண்ணுறது. சிரிக்கிறார் ஒருத்தர் என்னை நினச்சி பார்த்து. இதுதான் அவலம். அது மாதிரி தான் சினிமா வந்து எங்கே நம்மளை தூக்கிக்கிட்டு போகும், எங்கே நம்மளை ஏமாற்றும், எங்கே நம்மளை உட்கார வைக்கும் தெரியாது. இந்த ஒன் கூட இவர் எடுத்த முயற்சிக்கு இவரை தூக்கிட்டு போகணும். பார்க்கலாம் இந்த சினிமா என்ன பண்ணுதுன்னு. தேங்க்யூ. பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுட்டு, பல நல்ல படத்தை கொடுத்ததுக்காகவும் சேரன் சாருக்கு நன்றி சொல்லலாம், வெங்காயம் படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்காகவும் நன்றி சொல்லலாம். ஏன்னா அந்த படத்தில் நானும் இருக்கிறேன். மேடையில் இருக்கிற அத்தனை பேருக்கு என்னுடைய வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ராஜ்குமார் கிட்ட நான் சேர்ந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா, பகுத்தறி பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் தான். என்ன எனக்கு ஃபோன் பண்ணது வந்து தந்தை பெரியார் திராவிடர் கழக தலைவர் கோவை ராமகிருஷ்ணன் தான் ஃபோன் பண்ணார். நம்ம தம்பி ஒருத்தர் வராருங்க, ஐயாவோட தொண்டர், நீங்கள் என்னென்னு பார்த்து என்ன முடியுமோ செய்யுங்க. ஏன்னா அவருக்கும் பெருசாக சினிமா பற்றியெல்லாம் தெரியாது ராமகிருஷ்ணனுக்கு. வந்தால் இப்படி ஆசிட்டிஸ் நீங்கள் சத்யராஜாவே வரணும், அதில் ஒரு பாட்டு வருது, அதில் மட்டும் பெரியார் கெட்டப்பில் ஒரு 4-5 ஷாட் வந்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லி பண்ணேன். எனக்கு வந்து ஒரு படம் நடிக்கல எப்படி வரும் அப்படிங்கிறது தெரியாது. கேரக்டர் ரோல் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் கதாநாயகன நடிக்கலையாவது முழு கதையை சொல்லுவாங்க. இவங்க மியூசிக், இவங்க கூட நடிக்கிறவங்க, கவுண்டமணி, செந்தில், அது இதுன்னு ஒரு ஒரு பேக்கேஜ் இருக்கும். இப்போ கேரக்டர் ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கள ஒரு 20 வருஷமாக வந்து நம்ம கேரக்டர் தப்புலாம் இருந்தால் போய் நடிச்சுட்டு வந்துடுது, அவ்வளோதான். நானும் கூட அதுக்கு ஒரு பஞ்சு டயலாக் வச்சுருக்கேன். வால்டர் வெற்றிவேல் அமைதிப்படை காலத்தில் சினிமா என் கையில் இருந்தது, இப்போ நான் சினிமா கையில் இருக்கேன். அதனால் வந்து போனோமா வந்தோமா அதுதான். அப்புறம் நான் நடிக்காத படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா ப்ரமோஷனுக்கெல்லாம் நான் போகிறதில்ல. இப்போ சேரன் சார்னா போய் ஆனா என்ன எழுத்தாளர் சங்க தலைவர், இயக்குனர் சங்க தலைவர், தயாரிப்பாளர் சங்க தலைவர்னா போயிடணும்.
நான் ஏன் போகிறதுல என்ன பிரச்சனை என்னென்னா, மாதம் மாதம் ஒரு படம் வருது. அது நான் போன மாதம் வந்து சாருகேசி, இந்த மாதம் ஜிடி நாயுடு, அடுத்த மாதம் மண்டாடி வருது. இப்போ நம்ம நடித்த படத்தை பற்றி நம்மளுக்கு சின்ன விமர்சனம் மனசுக்குள்ளே இருந்தாலும் கூட அது மேடையில் சொல்கிறது நாகரிகம் இல்லை. அந்த படத்தை பற்றி புகழ்ந்துதான் பேசியானும். எங்கிட்ட இருக்கிற மிஸ்டேக் ஒரு 2 பால் ஓவராகவே போடுவேன். எக்ஸ்ட்ராவாக 2 பால் போடுவேன். ஏன்னா மனிதர்களுடைய சந்தோஷம், குறிப்பாக கலைஞர்களுடைய சந்தோஷம் வந்து அங்கீகாரத்துக்காக ஏங்குவது தானே, பாராட்டுக்காக ஏங்குவது அப்படிங்கிறத மனிதனுடைய மனமே. அதனால் அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிட்டு போவோமே. நான் மணிவண்ணன் சார்லாம் சும்மா தமாஷா சிரித்து பேசினேன். தலைவரை ஐஸ் வைக்கிறதுனா சின்ன கியூபெல்லாம் வைக்கக்கூடாது தலைவரை, அது வலிக்கிட்டு வந்துடும். பெரிய பாரை தூக்கி போட்டு அடிச்சிடணும். ஒன்றா அவன் மண்டை உடையணும், இல்லாச்சு ஐஸ் உடையணும், 2ல் ஏதோ ஒன்று. வைக்கிற ஐஸை அப்படி வச்சுட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லுவேன். பட் இந்த படத்துக்கு நான் ஏன் வந்தேன் அப்படின்னா, வெங்காயம் படம் பார்த்து பிரமிச்சு போயிட்டேன். ஏன்னா நான் போய் 1 நாள் நடிச்சுட்டு வந்தேன், 2 நாள் நடிச்சுட்டு வந்தேன். மற்றபடி உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியல. படம் பார்த்தப்ப என்னடா இவ்வளோ பிரமாதமாக இருக்குது, இது என்ன, டேக் ஆஃப் ஆகிறது கஷ்டம் எனக்கே தெரியும். ஆனந்தவனில் மட்டும் பிரமாதமாக விமர்சனம் எழுதுனான்னு நினைக்கிறேன். அப்போ வந்து இந்த மாதிரி மீடியா எல்லாம் ஆனந்தவுடன், குமுதம், குங்குமம் மாதிரி பத்திரிகைகள் எல்லா பத்திரிகையிலையும் பிரமாதமாக எப்படி சேரன் சார் ஆட்டோகிராஃப் வந்து அடிச்சு தூக்கி ஒரு 10 நாள் கழிச்சு தான் செம பிக்கப்னு நினைக்கிறேன்ல. எங்கேயோ போயிடுச்சு ஆட்டோகிராஃப் போட்ட போடு, பெரிய போடு. அது மாதிரி விமர்சனங்கள்லாம் பிரமாதமாக இருக்குது. பட் படம் டேக் ஆஃப் ஆகலை. அதுக்கப்புறம் சரி எத்தனையோ படங்கள் இப்படி வந்துட்டு போயிடுச்சு அப்படின்னு ரோஹிணி மேடம் பார்த்துட்டு சேரன் சார்கிட்ட சொல்லி அதை ரீரிலீஸ் பண்ணி அதில் ஒரு காசு பார்த்தது வந்து பெரிய விஷயம். அதுக்கு வந்து சேரன் சாருக்கு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்க ஆசைப்படுறேன். அப்புறம் ஒரு இயக்குனருடைய கற்பனை பாருங்க. சேரன் சார் ஒரு படத்தை கஷ்டப்பட்டு ஒரு கிராமத்தில் போய் கிராமத்தில் இருக்கிறவங்களையே நடிக்க வச்சு எடுக்கிறோம். குறிப்பாக அவங்க அப்பா வந்து பிரமாதம் நடிச்சிருப்பாரு. அந்த கஷ்டத்தை ஒரு படமாக எடுக்கிறது. பயாஸ்கோப்னு ஒரு படம், அந்த எவ்வளோ காமெடிகள் அதுக்குள்ளே இருக்கும். ஊருக்குள்ளேயே ஆளுகளை பிடிச்சி நடிக்க வைக்கிறது, ட்ரைனிங் கொடுக்கறதுங்கிறது. நான் அந்த படம் பார்த்து பிரமாதமாக இருந்தது. இப்போ இந்த படத்தை பற்றி கேள்விப்பட்டேன், எனக்கு இன்னும் பெரிய குழப்பத்தில் இருக்கிறேன். சேரன் சார் கிட்ட கேட்டேன், எப்படி சேரன் சார் அது பண்ணாங்க? சரி இவரே நிறைய எல்லா கேரக்டரும் ஒருத்தரே பண்ணுறதுங்கிறது ஓகே. நம்ம சார் கேமராவும் இவரே ஹேண்டில் பண்ணுறாருன்னா அது எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இந்த பக்கம் ஒரு கேரக்டர், அந்த பக்கம் ஒரு கேரக்டர் எல்லாமே இவர் பண்ணுறாரு அப்படின்னா அது எப்படி சாத்தியம்னு எனக்கு தெரியல. இவரே பெரிய கொடுமைங்க. நான் தெரியாதனமா வில்லாதி வில்லன் ஒரு படம் டைரக்ட் பண்ணேன். அதுவே வந்து எனக்கு ஒரு 125 படத்தில் நடிச்சதுக்கப்புறம் ஒரு படம் டைரக்ட் பண்ணல. அப்போ தான் நடிப்புங்கிறது எவ்வளோ சுகமான வேலைன்னு தெரிஞ்சது. ஏங்க ஒரு படம் டைரக்ட் பண்ணுறோடு விட்டீங்க? ஏங்க ஆர்ட் டைரக்டர் கலை வந்து பேசுவார், இது சோஃபா போடலாமா சேர் போடலாமா? கலை நீங்கள் தலைவரை கொஞ்சம் சோஃபா இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னா நக்மாவோட காஸ்டியூமர் வருவார். சார் புடவை கொடுக்கலாமா சார், சுடிதார் கொடுக்கலாமா? அவங்ககிட்டயே கேளுங்க, அவங்களுக்கு தெரியாதா? சரி சுடிதார் கொடுங்க, சுடிதார் கொடுங்கன்னு டைலாக் எழுதலாமல் போகையில் ஹேர் ட்ரெஸ்ஸர் வரும். சார் நக்மாக்கு கொண்டையா, லூஸ் ஹேரா, ஜடையா சார்? அம்மா அம்மா தேவையா உனக்கு டைரக்ஷன்? ஃபைட் மாஸ்டர் ரேம்பர் வாட்சிங்கர் வந்து சார் நாளைக்கு எத்தனை ஃபைட்டர் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ப்ரொடியூசர் ராம்நாத் நின்றுட்டே இருப்பார். 50ன்னு சொன்னால் அவர் வருத்தப்படுவாரா? ஒரு 10 சொன்னால் 10ன்னா ஸ்டண்ட் மாஸ்டர் வந்து சார் 10 பேர் வச்சு எடுத்தால் நல்லா இருக்காது சார், கிராண்டாக இருக்காது பாரு. இவ்வளோ சிகலுக்கு நடுவில் படம் இதையெல்லாம் முடிச்சுட்டு மாமன் மகள்னு ஒரு படம் போகிறேன்னா ஜோடி மீனா, மணிவண்ணன், கவுண்டமணி அண்ணன், குருதனவால் டைரக்ஷன் பொள்ளாச்சியில் அப்படியே சொர்க்கமாக தெரியுது. ஷார்ட் அடினா போனோம், ஸ்டார்ட் கேமரா ஆக்சிடென்ட் அடித்தோம், கட்டுனா வந்து உட்காந்த உலக அரட்டை அடிச்சுட்டு அங்கே லொக்கேஷன் இல்லாத மற்ற எல்லா நடிகர்களை பற்றி கலாய்ச்சிட்டு இருக்கிறவங்கள பற்றி பேச முடியாதுல்ல, இல்லாதவங்களை பற்றி எல்லாம் பேசி ஜாலியாக இருந்தது. இப்போ உண்மையிலேயே இந்த படம் வந்து எனக்கு பிரமிப்பாக இருக்குது. சேரன் சார் நீங்கள் பார்த்தீங்களா? இதெல்லாம் இருக்கு படத்தில். இது எப்படி சாத்தியம் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்ப ஒன் மேன் ஆர்மின்னு சொல்கிற மாதிரி ஒன் மேன் ராஜமௌலின்னு நினைக்கிறேன், ஒன் மேன் பாகுபலி அப்படிங்கிற அதிகம். ஓ ஓ
இல்லை, உண்மையிலேயே பத்திரிகை நண்பர்கள்கிட்ட நான் இது வரைக்கும் கெஞ்சி கேட்டுக்கிறேன், வேண்டி கேட்டுக்கிறேன்னுலாம் சொன்னதில்லைன்னு நினைக்கிறேன். என் ஞாபகத்துக்கு நான் நடித்த படத்தை எப்படியாச்சும் கொண்டு போய் ஜனங்கிட்ட சேர்க்கணும். எப்படியாச்செல்லாம் சேர்க்க முடியாது, நல்லா இருந்தால் தான் போய் சேர்க்க முடியும். எப்படியாச்சும் எப்படி சேர்க்கறது? அது சரியா இல்லாத சாப்பாட்டை எப்படியாச்சும் எப்படி சாப்பிட முடியும்? நல்லா இருந்தால் தான் சாப்பிட முடியும். அது மாதிரி இந்த படத்தை வந்து எப்படியாச்சும் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிற பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது. நம்ம என்னென்னா, நம்ம லைம் லைட்டில் இருக்கிறவங்கள பற்றியே தான் எழுதிட்டு இருப்போம். அது இல்லை, அது எப்படி சினிமா ஒரு வியாபாரமோ, நாங்கள் நடிக்கிறது ஒரு வியாபாரமோ, அது மாதிரி பத்திரிகை ஊடக தொழில் எல்லாமே அது வியாபாரம் தான். வியாபாரங்கும் போது சினிமாவில் வந்து அதிக சம்பளம் வாங்குகிற நடிகர் நடிகைகள் பற்றி எழுதும் போது தான் ஒரு சேலபிலிட்டி இருக்கும், அதை படிப்பாங்க. ஒரு கிசு கிசு வர்றதுனாலும் கூட அவங்கள பற்றி வந்தால் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். யாரோ தெரியாத முகத்தை பற்றி எழுதல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பட் இது மிகப்பெரிய சாதனையாக நான் கருதுகிறேன். அவர் சொல்லிட்டார் பாருங்க, மோர் தென் ராஜமௌழி, மோர் தென் பாகுபலி அப்படின்னா, இந்த படத்தை கொண்டு போய் இப்போ என்னதான் இங்கே பேசினாலும் உங்கள் கையில் தான் இருக்குது. இதை வந்து நீங்கள் 100 கோடி 200 கோடி சம்பளம் வாங்குற கதாநாயகருடைய படத்தை எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் ப்ரமோட் பண்ணால் தான் முடியும், இல்லாட்டி முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ப்ரமோஷன் தேவையில்லை, அவங்களுக்கு தேவையில்லை. அவங்க முகம் போஸ்டல் இருந்தாலும் வந்துட்டு போகிறாங்க, அவ்வளோதானே. அதனால் வந்து இது உங்களுடைய ஒரு டியூட்டியாக எடுத்துக்கணும், கடமையாக எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி புதிய முயற்சிகள் பண்ணக்கூடிய இயக்குனர்கள், இளைஞர்கள் நிறையா சினிமாவுக்கு வருவாங்க. நான் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் ராஜ்குமார்கிட்ட எப்படி என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். மிகப்பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள், நன்றிகள், வணக்கம்.